அந்த மாணவி இப்போ எதுக்கு வீடியோ எடுத்தீங்க? இப்படிலாம் பண்ணாதான் பிள்ளைங்க கத்துக்கும்னா அதை போய் நீங்க பண்ணதே தப்பு முதல்ல. அந்த வீடியோ எதுக்கு சார், எதுக்கு மேடம் எடுத்து ரிலீஸ் பண்றீங்க? அந்த டீச்சரை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குறீங்க. அந்த டீச்சரால கிராமர் தான் சொல்லி கொடுக்க முடியும். அவங்க வந்து இங்கிலீஷ் ஒரேட்டரா? அவங்க எதுக்கு இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா இருக்கணும்? இங்கிலீஷ பேசும்போது கிராமட்டிக்கலா சரியா பேசுறத அந்த டீச்சர் சொல்லி தரலாம். அந்த டீச்சர் வந்து எப்படி பேசினா ஈஸியா பேச முடியும்ன்ற வித்தையே சொல்லி தரலாம். ஆனா அவங்க நல்லா பேசணும்னு அவசியம் இல்லையே. எத்தனையோ கிரிக்கெட் வீரர்களுக்கு கோச்சிங் கொடுக்கிற கோச்சர்ஸ் எல்லாம் பாருங்க. சச்சின் டெண்டுல்கர் இன்னைக்கா கிரிக்கெட் கோச்சிங் கொடுத்திருக்கிறாரா? ஆனா நம்ம யாரெல்லாம் சுமாரான பிளேயர்ஸா பார்த்தோமோ அவங்க எல்லாம் நல்ல கிரிக்கெட் கோச்சஸா இருந்திருக்காங்க. ஒரு ஆவரேஜான பிளேயர்ஸ் வந்து சிறந்த கிரிக்கெட் கோச்சஸா வந்திருக்காங்க. ஏன்? ஒருத்தர் ஆடும் திறனும் ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கும் திறனும் ஒன்னா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச பல பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க தெரியுமா? அவங்க பேசினா மட்டும் மொழி வளர்ந்துருமா? வளராது. அப்ப அந்த மாணவர்களுக்கு வந்து முதல்ல கான்பிடன்ஸை கொடுக்கணும். நல்லா அந்த பொண்ணு ஆக்சுவலா கீர்த்தனாவை விட நல்ல ஆங்கிலத்துல பேசினார். ஹேண்ட்ஸ் ஆஃப்ன்றாரு கீர்த்தனா. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. அவர் என்னன்னாலும் சொல்லட்டும். நான் இதுவரை சமூக வலைதளங்கள்ல பல விஷயங்களை ட்ரால் பண்ணி எழுதியிருக்கேன். கீர்த்தனாவுடைய ஆங்கிலத்தை நான் ட்ரால் பண்ணி ஒரு போஸ்ட் கூட நான் போடவே இல்லை. ஏன் போடல? ஏன்னா இது ரொம்ப இயல்பு. ஒரு பின்னணிய குடும்பத்தில இருந்து வரக்கூடிய ஒருத்தர் வந்து இப்படிதான் பேசுவாங்க. அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அவங்க சொல்ல வந்த கருத்தை சொல்லி முடிச்சிட்டாங்களா? அதை அவங்களால முடியுதா? அவ்வளவுதான் தேவை. அந்த புரிதல் நமக்கு இருக்கு. அமைச்சர் கீர்த்தனாவுக்கு இருக்கா? உங்க அப்பாவுடைய ப்ரொஃபஷன் என்னன்னு கேக்குறாங்க. ஒரு பொது உளவியல்ல இருந்து வர்ற வெளிப்பாடு தானே இது. எது பொது உளவியல்? இந்த மாதிரி இங்கிலீஷ் பேசணும், ஏன் பேசல அப்படின்னு பலர் சாமானியருக்கு இருக்கலாம். அது சாமானியருக்கு இருக்கலாம். அல்லது அமைச்சரா இருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அது வந்து எங்க இருந்து வருது அப்படின்னா, இப்ப யார் அந்த கேள்வியை எப்படி கேட்கறாங்கன்றதுதான். இப்ப அமைச்சர் கீர்த்தனா அவருடைய புரிதல். அவங்க இங்கிலீஷ் தப்பு தப்பா தானே பேசுறாங்க. அவங்க பேசுறாங்கல்ல. ஏன்? அவங்க அமைச்சர்ன்ற கான்பிடன்ஸ் இருக்கு அவங்கள்ட்ட. அதனால அவங்க எப்படினாலும் பேசலாம். நாளைக்கு அவங்க எந்த மொழியிலனாலும் பேசலாம். சொல்ல போனா இப்ப அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, சிஎம் ஆபீஸ் வந்து எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கு, இந்த மாதிரி தேவையில்லாத ஆய்வுகளை யாரும் செய்ய வேண்டாம், செய்யக்கூடாதுன்னு அறிவுறுத்தி இருக்கிறாங்க அப்படின்றாரு. கீர்த்தனாவோட செயல்பாடுக்கு இதுதான் அவருடைய பதிலா இருக்கு. கீர்த்தனாவுடைய செயல்பாடு முதல்ல கண்டிக்கத்தக்கது. அதை முதல்ல அரசாங்கம் வந்து ஏத்துக்கிடணும். அரசாங்கம் டேமேஜ் கண்ட்ரோலுக்காக இனிமேல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, உடனே நிறுத்த போறாங்களா? கிடையாது. அப்படிலாம் நிறுத்த மாட்டாங்க. இவங்களுடைய இப்ப PLA ஜெகநாத் மிஸ்ரான்னு ஒருத்தர் தேசிய செட்டியார் சங்கம்னு ஒரு சாதி சங்கம் வச்சிருக்கிறாரு. அவர் காலேஜில் போய் பேசிட்டு இருக்கிறாரு. அது தேவையான ஆய்வா தேவையில்லாத ஆய்வா? எது தேவையான ஆய்வு, எது தேவையில்லாத ஆய்வு?